ஸோ நம்ம கடைக்கு வந்து கஸ்டமர் வந்திருக்காங்க எவ்வளோ தூரத்துல இருந்து. ஸோ இந்த மாதிரி ஒரு பாசமானவங்களை பார்க்கறது அவ்வளோ ஒரு பெரிய கஷ்டம். ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக வந்து நம்மளுடைய பொங்கல் மிக்ஸ் வச்சு வெண்பொங்கல் செஞ்சுட்டு இருக்கேன். கோவில் வெண்பொங்கல். அவங்க மசாலா வாங்கிறதுக்குள்ள டக்குன்னு இதை அப்படியே விசில் விட்டு அப்படி நெய் ஊற்றி போய் எடுத்து போய் கொடுக்கணும். ஓகே, அதுதான் செஞ்சுட்டு இருக்கேன். 1/2 கிலோ போட்டிருக்கேன். ஒரு 2 பாக்கெட் 1/4 கிலோவாக இருக்கும் நம்மளுக்கு. கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்கும் வயசானவங்களுக்காக. ஸோ அவ்வளோதான். ஜஸ்ட் 1 கப்பு நம்மளுக்கு போட்டோமா அதுக்கு 3 கப் தண்ணி அவ்வளோதான் ஊற்றிப்பேன். இப்படி கிருஷ்ணா முடி கூட கிருஷ்ணாவுக்கு வந்து லைட்டாக கோல்டு இருக்குது. அதனால் வந்து இன்னைக்கு ஸ்கூலுக்கும் நெய் மட்டும் போட்டுருங்க. ஸோ இதை வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் மேலே நெய் ஊற்றிட்டா நம்மளுடைய இன்ஸ்டன்ட் பொங்கல் வந்து ரெடி. இதில் எல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ரெடி பண்ணிட்டு கூப்பிட்றேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குக் வித் சங்கீதா. சூப்பராக அப்படியே நெய் போட்டு மணக்க என்ன ரெடி ஆகிட்டு இருக்குன்னா நம்ம கோவில் வெண்பொங்கல். நமக்கு பெரிய கெஸ்ட்லாம் வந்திருக்காங்க. ஸோ நம்ம மசாலா எப்பயும் வாங்குறவங்க. ஸோ ஆனால் அவங்கள முன்னாடி சொல்ல சொன்னேன், என்னது நீங்கள் வரத்துக்கு முன்னாடி சொல்லுங்கள், அவங்க ரொம்ப தூரத்துலேருந்து வராங்க, நான் ஏதாவது செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். பட் ஆனால் அவங்க வந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த செஞ்ச ஆரம்பித்தேன், நம்ம இன்ஸ்டன்ட் வெண்பொங்கல் மிக்ஸ் வச்சு. ஓகே, ஸோ இதோடைய செய்முறையெல்லாம் நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன். நல்லா நெய் இப்படி தளர ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது இன்னும் கொஞ்சம் ஆறுச்சுன்னா இன்னும் கட்டியாயிடும். சூடாக இருக்கும். தம்பிக்கு வச்சு பார்த்துக்கணும். வாங்கப்பா, எங்க அந்தாண்ட எல்லாம் போயிட்டீங்களே, வாங்க வாங்க மேடம். ஃபர்ஸ்ட் டைம் இல்லை டேஸ்ட் करे. இங்கே ஹிந்தி பிடிக்குமா என்னன்னு தெரியல. ஓகே, मैं नहीं मालूम अच्छा है अच्छा नहीं है, टेस्ट करे बोले. சாரி சார், என்னங்க சார் எடுத்துக்கோங்க சார். என்னங்க பாப்பா வாங்க வாங்க. எப்படிப்பா இருக்கு? நிஜமாவே தம்பி சாப்பிடுவாரா? சரி, இருக்கு இல்ல அப்படியெல்லாம் கேட்கவே கேட்காதீங்க. நல்லா இருக்கா? சும்மா சொல்றீங்களா? நல்லா இருக்கு. நான் உங்க வீட்டுக்கு வருவேன். ஓகே, எல்லாரும் அட்ரஸ் இவங்ககிட்ட சொல்லி உங்க ஃபோன் நம்பர் அட்ரஸ் கொடுத்துட்டு போகணும். ஓகே, என்ன செஞ்சு வைப்பீங்க? உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை பிடிக்கும். ஓகே, இப்போ நல்லா இருக்கப்பா? நல்லா எப்படி சாப்பிடுறதா இல்லையா? அம்மா சேர்ந்து மட்டன் தண்ணி குழம்பு வைக்கணும். சரி, ஓகே. மட்டன் பிடிக்கும் ரொம்ப. உங்களுக்கும் நம்ம குக் வித் சங்கீதா மசாலா வேணும்னா வெப்சைட்ல ஆர்டர் பண்ணலாம். ஆமாங்க. ஓகே, மட்டன் குழம்பு பிடிக்கும். அப்புறம் சாரி மட்டை குழம்பு அதுக்காப்பா பிரியாணி எல்லாமே செய்வாங்க. அவங்க சர்ப்ரைஸ். இது வந்து இது வரைக்கும் நான் யாருக்கு இப்படி எல்லாம் கொடுத்தது கிடையாது. உங்க அன்புக்காக இது. ஓகே, இது அஞ்சரை பெட்டி. ஓகே, என்ன தேடி வந்தீங்க என் மேல. இவங்க சொன்னதுக்காக அவ்வளோ நம்பிக்கை வச்சு நீங்களும் வந்தீங்கல்ல. நீங்க மசாலா வாங்குறீங்க, எவ்வளோ பேர் வாங்குற அதெல்லாம் ஓகே. ஆனா என்ன பார்க்கணும், என் மேல இவ்வளோ அன்பு கொடுத்தீங்களா, ஏதோ என்னால முடிஞ்ச ஒரு சின்னது. ஓகே, எனக்கு ரொம்ப 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 நான் தான் சொல்றேன், அவ்வளோ பிடிக்கும்ன்றல வேணாம், அவ்வளோதான் பிடிக்க வேண்டாம். நீங்க அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. தேங்க்யூ. ஓகே, பாய் பாய் பாய்.